ஹலோ வீவர்ஸ், இனியும் பாஜகவில் தொடர மாட்டேன். பாஜகவை விட்டு வெளியேறிய தமிழிசை சவுந்தரராஜன் திடீர் பரபரப்பு. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவில் தமிழிசை அவர்களிடம் மேடையில் அமித்ஷா அவர்கள் நடந்து கொண்ட விதம்தான் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. தமிழக பாஜக உட்கட்சி மோதலால் தமிழிசை அவர்கள் அண்ணாமலையையும் அவரின் தலைமையில் இயங்கும் வாரூமையும் நேரடியாகவே எச்சரித்தார். அந்த அளவுக்கு அவரை உருவக்கேலி செய்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியதால் தான் அவர் உட்கட்சி ஐடி நிர்வாகிகளை எச்சரிக்கிறேன், தலைவர்கள் யாராவது கருத்து சொன்னால் மிக மோசமாக பேச வேண்டாம் என பேசியிருந்தார். ஆளுநர் பதவியை விட்டுவிட்டு தேர்தலில் போட்டியிட்டும் அதில் தோல்வி அடைந்து விட்டோமே என ஆதங்கத்தில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் வெற்றி பெற்றிருப்போம் என்று சொல்லியதற்கு அண்ணாமலை வாரூமே கொதித்தெழுந்தது. இந்நிலையில்தான் பொது மேடையில் தமிழிசை அவர்களிடம் அமித்ஷா அவர்கள் கடுமையாக நடந்து கொண்ட விதம் விவாதமாக மாறியுள்ளது. பலர் தமிழிசை அவர்களை பாஜகவிலிருந்து விலகுமாறு வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் தமிழிசை அவர்கள் 25 வருடம் பாஜகவிற்காக கடுமையாக உழைத்தும் தேர்தலில் போட்டியிட்டும் தமிழிசை அவருக்கு அமைச்சர் பதவி போன்ற முக்கிய பதவி கிடைக்கவில்லை. ஆனால் தேர்தலில் போட்டியிடாத நிர்மலா சீதாராமனுக்கு தமிழிசை அவர்கள் அளவுக்கு அனுபவம் இல்லாத அவருக்கு 2 பதவிகள் கொடுக்கப்பட்டது. அதற்கு காரணம் நிர்மலா சீதாராமன் பார்ப்பன சமூகம், தமிழிசை பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்பதால் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் பலர் சொல்லி வருகின்றனர். மேலும் தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான பெண் அரசியல்வாதியாக திகழ்ந்தவரை மேடையில் வைத்து இப்படி அசிங்கப்படுத்துவது தவறான முன் உதாரணம் என பலரும் அமித்ஷாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழிசை அவர்கள் இந்த சம்பவத்தால் மனமுடைந்துள்ளதாகவும் இதனால் பாஜகவில் இனி நான் தொடர மாட்டேன் என அவரின் ஆதரவாளர்களிடம் புலம்பி வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. எது எப்படியோ பாஜகவிற்காக உண்மையாக உழைத்த உங்களை இப்படி மேடையில் வைத்து அவமானப்படுத்தியதற்கு நீங்கள் அக்கட்சியிலிருந்து விலகுவதே சிறந்தது என்று பலரும் அவருக்கு கருத்து சொல்லி வருகின்றனர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.